श्री साईनाथ महाराज की நமஸ்தே. இப்போ பண்ணது வந்து மகா சங்கல்பம்னு பேரு. இந்த மகா சங்கல்பம் எதற்காக, மகா சங்கல்பம்னா என்ன அப்படிங்கறது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் இன்னொரு தடவை நான் சொல்லிக்கிறேன். இந்த மகா சங்கல்பம் அப்படிங்கிறது வந்து உறுதிமொழி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஏமாத்தி பூஜா, நம்ம என்ன பண்ண போறோம், எதை உத்தேசமா வச்சு பண்ண போறோம் அப்படிங்கிறது சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்றது பேர் இந்த மகா சங்கல்பம் அப்படிங்கிறது. இந்த மகா சங்கல்பத்துல நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணிருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து என்ன தேதி 26 மார்ச் 26 2026 வியாழக்கிழமை. இன்னைக்கு ஆரம்பிச்சு மே 12 செவ்வாய்க்கிழமை 2026 மே 12 செவ்வாய்க்கிழமை வரைக்கும் 48 நாள் ஆகுது. ஒரு மண்டலம்னு பேர் இருக்கு. இந்த 48 நாளுமே இன்னைக்கு எப்படி நம்ம பூஜா ஆராதனை ஹோம அபிஷேகத்தை பண்ண போறோமோ அதே மாதிரி நித்திய பிரகாரமும் 48 நாளைக்கு வேத மந்திரம் உச்சாரணம் பண்ணி இந்த இடத்துல பூஜா ஆராதனை நடக்க போகுது. நாங்க இன்னைக்கு இதுல கலந்துருக்கோம். மேற்கொண்டு இதுல நம்ம என்னதான் பண்ண போறோம் அப்படிங்கறதும் பிரார்த்தனை பண்ணிட்டோம். பிரதானமா சாய்நாதருக்கு பூஜா ஆராதனை பண்ண போறோம். அதுக்கப்புறமா வந்து இந்த லோகம் ரொம்ப க்ஷேமமா இருக்கணும், இங்க இந்த கிராமத்துல இருக்கிற எல்லா பக்தர்களும் ரொம்ப க்ஷேமமா இருக்கணும். சுவாமி நம்பிக்கை இருக்கிறவங்க, சுவாமி நம்பிக்கை இல்லாதவங்க இருந்து ஆரம்பிச்சு இருக்கிற எல்லா ஜீவராசி வரைக்கும் எல்லாருக்கும் இந்த பூஜா பலன் போய் சேரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். அது எந்த மாதிரியான சங்கல்ப பிரார்த்தனை அப்படின்னா, இந்த லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா லௌகீக விஷயங்கள்லாம் என்னது, இன்னைக்கு முதல் நாள் அப்படின்றதுனால அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு ஸ்பீச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. இந்த லௌகீகம் அப்படின்னா நம்ம வந்து ஜனனத்திலிருந்து மரணம் வரைக்கும் நடுவுல நிறைய பர்பஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு கஷ்டத்துல வந்து பிறக்கணும், அதுக்கப்புறமா வந்து ஒரு கஷ்டத்துல நடக்கணும், அதுக்கப்புறமா ஒரு கஷ்டத்துல பேசுறோம், அதுக்கப்புறமா ஒரு கஷ்டத்துல படிக்கிறோம், வேலைக்கு போறோம், திருப்பியும் ஒரு சம்சார வாழ்க்கைக்குள்ள போறோம், திருப்பியும் ஒரு கஷ்டத்துல இறந்து போறோம். இது எல்லாத்துக்கும் கஷ்டம்னு நடுவில் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா. அது நம்ம நினைச்சா மட்டுமே அது கஷ்டம், அது நம்ம நினைக்கல அப்படின்னா அது வந்து சுகமா வந்து மாறிடும். சோ அந்த மாதிரி நம்ம எதுலலாம் கஷ்டம்னு நினைக்கிறோமோ அந்த எல்லா துக்கத்திலிருந்தும் நமக்கு நிவர்த்தி கிடைக்கணும், நமக்கு நித்திய சந்தோஷ சுகமா இருக்கணும் அப்படின்றதுனால நம்மளுடைய துவாரகமாயி லட்சுமி சாய்பாபா ஆவடி காமராஜர் நகர்ல இருக்கிற நம்மளுடைய சாய்பாபா கோவில்ல வந்து இன்னிலிருந்து 48 நாளைக்கு பூஜை. என்னென்ன பூஜை, எல்லா காரியங்களும் நமக்கு சாதகமா இருக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கணபதி ஹோமம். அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு எப்பவுமே ஒரு நல்ல கைடன்ஸ் இருக்கணும். சாய்நாதர் மாதிரியான எல்லா குருமார்களும் பிரதானமா இருக்கக்கூடிய சாய்நாதருடைய அனுகிரகங்களும் நமக்கு இருக்கணும். அப்பதான் இந்த லௌகீகத்துல இந்த லோகத்துல நம்ம வந்து கரெக்டா போக முடியும். நமக்கு ஒரு கைடன்ஸ் இல்லைன்னா கண்ணா போய் எல்லாரும் போய் மாட்டிப்போம். யாராவது ஒருத்தவங்க சொல்லணும், குழந்தையா இருந்தா அம்மா சொல்லணும், கேட்கிற பசங்களா இருந்தா டீச்சர் சொல்லணும், அவங்க கேட்கல அப்படின்னா வேற யாராவது போலீஸ் சொல்லணும். இந்த மாதிரி யாராவது நமக்கு மேலே இருக்க ஒருத்தங்க சொன்னால் மட்டுமே, ஒரு கைடன்ஸ் இருந்தால் மட்டுமே நம்மளால கரெக்டா போக முடியுமா. அதனால நமக்கு எப்பவுமே ஒரு கரெக்டான கைடன்ஸ் இருக்கணும். அப்படின்றதுனால இந்த லோகத்துல எல்லாருமே நல்ல வழியில போகணும், அதர்ம வழியில போக கூடாது அப்படின்றதுனால சாய்நாதருக்கு. அதுக்கப்புறமா எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா ஆயுஷ்ய ஹோமம், ஆயுஷ்ய பூஜை, மிருத்யுஞ்சய இருக்கு, தன்வந்தரிக்கு. அதுக்கப்புறமா அஸ்வினியில் ஆரம்பிச்சு ரேவதி வரைக்கும் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த 27 நட்சத்திரங்களுக்கும் ஹோமம். அதுக்கப்புறமா வந்து ஜாதக ரீதியா நவகிரக தோஷங்கள் இருக்கின்றதுனாலதான் நமக்கு எல்லா விதத்திலையும் சங்கடங்கள் அப்படிங்கறத நம்ம வந்து ஃபேஸ் பண்றோம் நம்மளுடைய ரியாலிட்டி லைஃப்ல. குழந்தை இல்லை அப்படின்னா ஜாதகம் பார்க்கறோம், கல்யாணம் ஆகலாம் ஜாதகம் பார்க்கறோம். அது மாதிரி எல்லா பர்பஸுக்குமே நம்ம ஏன் ஜாதகம் பார்க்கறோம், அதுல ஏதோ ஒரு கிரக நிலைமைகள் நமக்கு அன்ஃபேவரபிளா இருக்கு, நமக்கு அசௌகரியமா இருக்குன்றதுனாலதான் பார்க்கணும். அதை நம்ம எப்படி சௌகரியப்படுத்திக்கணும்ன்றதுனால பார்க்கணும். சோ அதனால அந்த மாதிரி ஏதாவது ஜாதக ரீதியான உபத்திரவங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும். நம்மளுடைய ஒரு ஸ்டேஜ்லயும் கரெக்டான வயசுல கரெக்டான ஸ்டேஜை நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படின்றதுனால நவகிரகத்துக்கு பூஜைகளும் ஹோமங்களும். அதுக்கப்புறமா வந்து 48 நாள் இது என்னதான் வந்து ஒரே ஆள் நடத்துறேன் அப்படின்னு பிரார்த்தனை வச்சுக்கிட்டாலும் சுவாமி வந்து விட மாட்டார். நீ யாரு எனக்கு மட்டும் பண்றதுக்கு, அப்ப மற்ற ஜனங்கள் தான் யாரு அப்படின்னா அவருக்கு எல்லாருமே வந்து குழந்தைகள் தான்.
அந்த மாதிரி இந்த 48 நாளுமே ஒரு ஒரு நாளைக்கும் அவங்க சக்திக்கு முடிஞ்ச மாதிரி இந்த லோகத்துல எங்க வேணும்னாலும் இருக்கலாம். அங்கிருந்து நான் உபயம் பண்றேன் அப்படின்னு பண்றவங்க பிரதான. அதனாலதான் அந்த இடத்துல நான் சித்திரப்படம் எடுக்க சொன்னதுக்கும் காரணம் இது லோகத்துல இருக்கிற எல்லா இடத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னு. சோ எல்லாருமே இந்த லோகக்ஷேமத்துக்காக பூஜை ஆராதனையில கலந்துக்கணும் அப்படின்னு இன்னைக்கு மகா சங்கல்பத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம். இந்த சங்கல்பத்துல என்னென்ன பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோங்கிறது இப்ப நான் சொல்லிட்டேன். இந்த சுவாமிக்கெல்லாம் நான் பூஜை ஆராதனை 48 நாளும் நித்திய பிரகாரம் ஆச்சார முகமா பண்ண போறோம். அதனால இந்த பூஜையிலிருந்து வர பலனும் பலிதமும் நாங்க யாருக்கெல்லாம் போய் சேரணும் பிரார்த்தனை பண்ணுவோம். சர்வே ஜனாக சுகினோபவந்து. இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா பிராணிக்கும் இந்த பலன் போய் சேரட்டும் அப்படின்னா அந்த மகா சங்கல்பத்தை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதை உத்தேசமா வச்சு நான் முதல் சொன்ன மாதிரி கலரத்துல மேற்கொண்டு சாய்நாதத்துல மிருத்யுஞ்சயத்துல நவகிரகத்துல நம்ம இஷ்ட தெய்வ குலதெய்வத்துல எல்லாருக்கும் பூஜைகள், அதுக்கடுத்து அந்த எல்லா தெய்வங்களுக்குமே இங்க ஹோமங்கள் நடக்க இருக்கு. இந்த பூஜை ஹோமத்துக்கு எந்த ஒரு நிர்விக்னமும் வராமல் இருக்கணும்ன்றதுனால ஃபர்ஸ்ட் மஞ்சள் பள்ளியாத்துல பூஜையை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவருடைய அனுகிரகத்தோட மத்த சுவாமிக்கு பூஜை பண்றேன் அப்படின்னு சுவாமி கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிட்டோம். சோ இது வரைக்கும் பண்ண இந்த மகா சங்கல்பத்துடைய விஷயம் இதுதான். இந்த மகா சங்கல்ப பிரகாரம் 48 நாளும் பரிபூர்ணமா கிடைக்கும், நடக்கும். இன்னைக்கு நம்மளால முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு சாய்நாதரை நம்ம பார்க்கணும்னு விதி இருக்கு, இதுல கலந்துக்கணும்னு விதி இருக்கு. நம்மள ஒரு கூப்பிட்டுக்காக நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். இதே மாதிரி 48 நாளும் நம்ம வரதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு உங்க கூட சேர்ந்து நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எனக்கும் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் பிரார்த்தனை வச்சுக்கோங்க. இன்னும் இந்த லோகத்துல இருக்கிற எல்லாருக்கும் இந்த பிரார்த்தனை போய் சேரணும்னு அப்படியே நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மேற்கொண்டு இங்க எல்லா பூஜாராதனை நடக்க போகுது. எல்லாரும் சாய்நாதரை நல்லா ஒரு 2 நிமிஷம் தியானம் பண்ணுவோம். தியானம் பண்ணி முடிச்ச உடனே பூஜை ஆரம்பிச்சிடலாம். ஹரணம் பார்வதி பதே. சத்குரு ஸ்ரீ சாய்நாத மகாராஜ் கி சித்தி விநாயக மூர்த்தி கி ஸ்ரீமதே வெங்கடரமண கோவிந்தா. வெங்கடரமண கோவிந்தா.